வணக்கம் பிரியங்கா. ஆடிப்பெருக்கான இன்று தமிழகம் முழுவதும் காவிரி கரையோரங்கள் புதுமண தம்பதிகள் குடும்பத்துடன் காவிரி தாயை வழிபட்டு வருகிறார்கள். இந்த நாளில் வழிபட்டால் தங்களுக்கு குழந்தை பெயர் கிடைக்கும், திருமணம் ஆகும் என்ற ஐதீகம். அந்த வகையில் திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையிலே அதிகாலை முதலே புதுமண தம்பதிகள் வருகை தந்து தற்போது காவிரி தாயை வழிபட்டு வருகிறார்கள். இந்த நாளில் காவிரி தாய்க்கு பொதுமக்கள் படையிலிட்டும் வழிபட்டு செய்துள்ளனர். மேலும் புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விற்றும் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வும் பெருகும் என்றும் ஐதீகத்தால் தற்போது வழிபட்டு வருகிறார்கள். காவிரி பெருக்கெடுத்து ஓடுவது போல் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை, பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபட்டு செய்து பெற்றோர்களிடம் ஆசை பெற்று தாலியை மாற்றிக் கொள்கிறார்கள். காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டு திருச்சி மட்டுமின்றி நாமக்கல், கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வழிபட்டு வருகின்றனர். அம்மா மண்டபம், ஐயாளம்மன் படித்துறை உள்ளிட்ட காவிரி படித்துறையிலே அதிகாலை முதலே புதுமண தம்பதிகளும் அனைவரும் வழிபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் காவிரி ஆற்று கரை ஓரத்தில் தற்போது காவிரி தாயை வழிபட்டு வருகிறார். இதற்காக போலீசாரும் இந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மேலும் இந்த பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் தீயணைப்பு துறையினர் இந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். இந்த பகுதியில் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். தற்போது அதிக அளவில் கூட்டம் வந்து கொண்டிருப்பதால் தற்போது போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் காவிரி தாயை தற்போது வழிபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.